இப்போ நீங்க சூர்யா சார் பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தலைவரோட பெரிய ஒரு பையன்ற வரும்போது எதுக்குமே பயமே இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ ஒரு தைரியமா ஒரு லீடரா அவன் எல்லாத்துக்குமே வழி நடத்துறன்றப்ப அந்த ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கிறதுக்கு அது உங்களுக்கு இன்னுமே சிம்பிளைஸ் ஆகும்னு we did the ornaments. கம்பேர்ட் டு பாபி சார் வரும்போது வந்து ரொம்ப மனசாட்சியே இல்லாதவங்க கம்ப்ளீட்டாகவே நாங்கள் இந்த போன்ஸ் வச்சு தான் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணோம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரீயே வந்து ஃபுல்லாக போனில் தான் பண்ணியிருப்போம். ஸ்வோர்டில் பார்த்தீங்கன்னா கழுகோட அந்த விரல் அதுதான் அந்த கீழே அந்த ஹோல்டிங் வந்து ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு மேலே வந்து கழுகு 2 விரல் வச்சு அது மேலே தான் நமக்கு அந்த ஸ்வோர்டோட இது வரும். ஸோ அப்போ வந்து மெட்டலாக எதுவுமே இருக்கிறதுனால நம்ம பாறை ராக்கோட அவுட்கம் தான் நம்ம அந்த ஃபினிஷ் எல்லாமே வெப்பன்ஸ் கொடுத்துருப்போம். கங்குவாவோட அந்த ஏரியாவில் வந்து குடிசைகள் அப்படிங்கிறது வந்து அதோட ஃபினிஷிங்கிறது வந்து இன்னும் அழகாக கட்டு. அதெல்லாம் எப்படி, அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? எங்களுக்கு அந்த குடிசெல்லாம் அங்கேயே ட்ரைபல்ஸ் இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு அந்த குடிசெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் எங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்திருக்காது. சூர்யா சார் கிளான் எடுத்தீங்கன்னா அவங்க வில்லேஜில் எல்லாருக்குமே அந்த மாஸ்க் இருக்கும். பாபி சார் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மாஸ்க் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் இட் வாஸ் லைக் நத்திங் இன் ஒரு 50-100ன்னு சொல்ல முடியும். எல்லாமே 500-600 கிட்ட தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட்டை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம திரையில் வந்து எவ்வளோ கண்டு சுவாரஸ்யமாக பார்த்து வியக்கிறோமோ அதுக்கு பின்னாடி பின்னணியில் ஒர்க் பண்ணுறவங்களோட எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இப்போ கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கும். அந்த படத்தில் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ண மரியா மேம் தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மரியா மெர்லின் மேம்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். முதல்ல வந்து கங்குவா படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கங்குவா படமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா ஒரு 2.5 years ஆஃப் ஜேர்னி. ஸோ அது வந்து லைஃப்பில் என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்ற ஒரு கேட்டகரியில் எப்பவுமே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். மேம் இப்போ வந்து சாரோட கனவை வந்து நீங்கள் நேர்த்தியாக வந்து திரைகளில் வந்து காட்டியிருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து கையில் எடுக்கிறப்போ அதோட ரிசர்ச் ஒர்க்கு நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, அதோட ஸ்டார்டிங் அனுபவத்துலேருந்து இப்போ அது வெளியாகிறது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்கும்ல. ஸோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ண முடியும்? ரிசர்ச்லாம் நிறைய பண்ண வேண்டியது, ஏன்னா நம்ம பார்க்காத ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஜானர் அது. அண்ட் அந்த பீரியட்னு சொல்லும்போது வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், லைக் லாஜிக்காகவும் அது அப்பீலிங்காகவும் இருக்கணும். நம்ம பாட்டு ஃபேக்காக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஸோ லாட் ஆஃப் நெட்ஒர்க் சோர்சஸ், இன்டர்நெட் சோர்சஸ், அப்புறம் மியூசியம் விசிட்ஸ் அண்ட் புக்ஸ், இதுதான் மெயின் ஆஃப் ரெஃபரன்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணதும் எல்லாமே அதில் தான். இப்போது கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நிலங்களை வந்து காட்டியிருப்பீங்க, அரத்தி அண்ட் பெருமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிலங்களை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டிங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினீங்க? அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு சிவா சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். என்ன ரிக்வயர்மெண்ட், ஸ்டோரிக்கு ரிக்வயர்மெண்ட் சிவா சார் ஆல்ரெடி சொன்னார் எங்களுக்கு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். அண்ட் சூர்யா சார் வில்லேஜ் சொல்லும்போது வந்து பெருமாச்சிக்கு வந்து வி ஷார்ட் இன் கொடைக்கானலில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ தட்ஸ் தி ஹையஸ்ட் பீக் கன்சிடர்ட் டு பி தேர். ஸோ அந்த டெரெயினுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு டோன், அந்த டோன் ஆல்ரெடி சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஒரு போர் இருக்கிறவங்க, ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறவங்க, அண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு. இப்போ நீங்கள் உதிரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி நேராக ஆப்போசிட், ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க, அவங்களுக்கு ரத்தமே வந்து பெரிய விஷயமா இல்லாதவங்க, அதுதான் அவங்களுக்கு மெயின் மோட்டிவ். ஸோ ஒரு ரூத்லெஸ்ஸாக இருக்கிறவங்க தான் பாபி சார் சைடுன்றப்போ நாங்கள் அதுக்கான ஃபீல்ட் ஒர்க் அண்ட் அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நாங்கள் அது காமிச்சிருந்தோம். அதுக்கு மேம் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறப்போ அவங்க அணிஞ்சிருக்க ஆபரணத்துல இருந்து அந்த நிலங்கள்ல இருந்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கு ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும்ல, அந்த டீம் ஒர்க். ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து கூட ஒர்க் பண்ணவங்கள வந்து அட்வைஸ் பண்ணீங்க, எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அமைஞ்சு? அதான் இப்போ பெருமாச்சி சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு மலை மேலே இருக்கிறவங்கன்றப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து நாங்கள் புலி நகங்கள், ஏன்னா அவங்க ஹண்டிங் இதுன்றதுனால மேக்ஸிமம் புலி நகம் அதை பேஸ் பண்ணி அப்போ என்னென்ன விலங்குகள் இருந்தது அதை வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் வெப்பன்ஸாக யூஸ் பண்ண முடியும்ன்றது நாங்கள் பண்ணோம். கம்பேர்ட் டு பாபி சார் வரும்போது வந்து ரொம்ப மனசாட்சியே இல்லாதவங்க வரும்போ கம்ப்ளீட்டாகவே நாங்கள் இந்த போன்ஸ் வச்சு தான் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணோம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரீயே வந்து ஃபுல்லாக போனில் தான் பண்ணியிருப்போம்.
ஸோ அவ்வளோ பேரை கொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன இருந்திருக்கும், அப்போ என்ன அவைலபிளாக இருந்த விஷயங்கள் வச்சு தான் அங்கே அதை நிறைய அசட் புக்ஸ் ரிசர்ச்சஸ் அண்ட் மியூசியம் விசிட்ஸ் ட்ரைபல்ஸ்ன்னு வரும்போது அவங்க என்ன வச்சுருந்தாங்க, அதில் என்ன இன்னும் நம்மட்டு கொஞ்சம் டெரிஃபிக்காக காமிக்க முடியுன்றது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் அண்ட் லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க். லைக் ஒன்னோட நாங்கள் நிறுத்த மாட்டோம், வேற நிறைய எடுத்து அதில் வந்து இதில் மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கேரக்டருக்கு அவுட்லுக் எப்படி இருக்கும்ன்றது லாட் ஆஃப் ஒர்க் வாஸ் தேர். அதில் இது வந்து டோட்டலாக வந்து அந்த ரிசர்ச் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணதா, இல்லை வந்து அதில் உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டியும் அதில் போட்டிருக்கு? நிறைய விஷயம் நாங்கள் மாற்றிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருந்ததுன்னு நமக்கு வந்து ஐடியா இல்லை. அப்போ ஃபர் தான் இருந்திருக்கும். அந்த ஃபர் நம்ம எப்படி போட்டால் அவங்கள காமிக்க முடியும். இப்போ பாபி சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்டே அந்த ஆர்மர் மாதிரியே வந்து ஃபுல்லாக போன்ஸ்லாம் வச்சுருப்போம். ஒரு ஸ்கல் இருக்கும், ஒரு 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 அனிமல் இருந்தால் அது டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்மர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அவங்க கையில் பார்த்தா கையில் அந்த போட அந்த க்ளவுஸ் கிட்டேயும் எலும்பு இருக்கும். ஸோ ஒரு ரகடாக அவங்கள காமிக்கணும் அப்படின்னு வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ அதுக்காக லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு வி டிட்ன்ட் ஒர்க். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கிரியேட் பண்ணோம். எப்படி போட்டால் அந்த கேரக்டர் நல்லா நம்ம காமிக்க முடியுன்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் அதில் மாற்றிருக்கோம். மேம் இப்போ வந்து பெருமாச்சி அப்படிங்கிறப்போ கொடைக்கானலா ஏன் மேம் சூஸ் பண்ணீங்க? அந்த கதைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் தேவைப்பட்டது. ஸோ இவங்க ரெக்கிலாம் போன டைமில் இவங்க ஷூட் பண்ணுற பீரியட் வாஸ் ஆல்வேஸ் சம்மர் டைம் தான். அப்போ இவங்க எதாவது டிஸ்கஷனில் அப்படியே பேசியதும் மிலன் சார் தான் இடம் சஜஸ்ட் பண்ணார். அப்போ அங்கே போய் பார்க்கும்போது இவங்க அந்த கதைக்கு தேவைப்பட்ட அந்த இடமும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கவே தே ஃபிக்ஸ்ட் அப் வித் கொடைக்கானல். இப்போ கொடைக்கானலில் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு? இந்த படம் அதை தாண்டி வந்து உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணுற அவ்வளோ பீப்புள் கூட ஒரு பாண்டிங் இருந்திருக்கும்ல. நீங்களும் சொன்னீங்க கங்குவாங்கிறது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம் எப்படி? கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஹையஸ்ட் இடம்ன்றப்போ நமக்கு சிக்னல் டவர்ஸே கிடைக்காது. ஃபோன் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் பேசிப்போம். இட் லைக் ஒரு நல்ல ஒரு ஃபீலான இருந்த ஒரு பீரியடாக இருந்தது. இப்போலாம் நம்ம கொஞ்சம் டைம் கிடைச்சா நம்ம அவனா ஃபோனில் உட்காந்துருக்கோம்ல, அங்கே அது இல்லவே இல்லை. எல்லாரும் எல்லார்கிட்ட பேசுவாங்க, எல்லாரும் எல்லார் வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் ஒரு ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்த அந்த ஒரு 20-25 டேஸ் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரில. ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல கேதர் ஆவாங்க. நாங்கள் அந்த ஊரில் இருந்த மாதிரியே தான் எங்களுக்கு இருந்தது. எல்லாம் ஷூட் முடிஞ்சு கீழே இறங்கி போகும்போது தான் எங்களுக்கு வந்து ஃபோன் எடுக்கணுமே தோணும். அது வரைக்கும் அந்த ஃபோனுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னே அந்த ஃபுல் டே எங்களுக்கு தோணவே தோணாது. நாங்கள் ஏன்னா போகும் வரும்போது அந்த வில்லேஜ்லேயே நாங்கள் நடப்போம் வரோம்ன்றப்போ எங்களுக்கு அந்த வில்லேஜில் இருந்த ஒரு ஆளாகவே தான் எங்களுக்கு இருந்தது. ஈவன் கேரக்டர்ஸ் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் லைக் எல்லா இடத்துக்கு முன்னாடி எல்லாருமே எல்லா இடத்துலையும் போவோம் வருவோம். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு பி தட் கொடைக்கானல் பீரியட் இஸ் லைக் லவ்லி டைம் தான் சொல்லணும். மேம் இப்போ ஆர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கங்குவா அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க ஆர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புலி நகங்கள் இருக்கும். அதுலேயுமே வந்து ஸ்டீல்னு நினைக்கிறேன், ஸ்டீல் வச்சு ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸுன்றது புலி நகம் தான். ஆனால் வந்து அதில் அந்த நகங்களோட எண்ணிக்கைங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி அது எதுவும் மீன் பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருந்தீங்க? ஜென்ரலி ட்ரைப்ஸ்ன்னு வரும்போது வந்து நம்ம அந்த ஹைராக்கிஸ் இருக்கும். இப்போ ஒரு கிளான் லீடர், அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு நம்ம எப்படி இப்போ கிங்ன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர், அப்புறம் அந்த கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஆர்னமெண்ட் வந்து அவங்கள அந்த ஹைராக்கி காமிக்கும். இப்போ நீங்கள் சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் தலைவரோட பெரிய ஒரு பையன்ற வரும்போது எதுக்குமே பயமே இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ ஒரு புலின்றது வந்து இட்ஸ் வெரி ஃபெரோஷியஸ் ஆனது. ஆனால் லைக் எப்படி சொல்றது, ஒரு ஃபியர்ஸா போற ஒரு அனிமலும் கூட தானே. ஸோ ஒரு தைரியமா ஒரு லீடரா அவன் எல்லாத்துக்குமே வழி நடத்துறப்போ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கிறதுக்கு அது உங்களுக்கு இன்னுமே சிம்பிளைஸ் ஆகும்னு வில்லன் சார் ஃபீல் பண்ணி தான் வி டிட் த ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு காஸ்டியூம் பிரேக்கப்பும் அப்படிதான் இருக்கும். அண்ட் சூர்யா சருக்கு அனு மேம் தான் பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம். ஸோ தே ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் மீட்டிங். ஏன்னா நம்ம ஆக்சசரிஸ் கொடுத்தா கூட அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது சப்போர்ட் ஆகணும், அந்த கேரக்டருக்கும் அது சப்போர்ட் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது எல்லாமே இட் வாஸ் ஆல் கிளப்ட் இன் டுகெதர் தான் சொல்லணும். இப்போ சொன்னீங்க ஆக்சசரிஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கேரக்டருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பண்ணுறப்போ வந்து நீங்கள் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் இருந்துச்சு? இல்லை, மேக்ஸிமம் ரீக்ரியேட்னு வரல. நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம், எது எது சூட் ஆகும், எது எது பண்ணலான்றது. ஸோ அதில் நம்ம ஷ்ரிங்கன் பண்ணி வரும்போது வீல் கம் டு
3 செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் சம்திங் இது பண்ணலாம். ஸோ அந்த எல்லாமே ஒரு பேக்கப் இருக்கும். இது இல்லைன்னா இதை மாற்றிக்கலாம் அப்படின்றது. பிகாஸ் எனிவே வீல் ஹாவ் ட்ரையல்ஸ் ஃபார் த காஸ்டியூம்ஸ். ஸோ பண்ணும்போது வந்து அந்த ட்ரையலில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நாங்கள் அதை மாற்றிக்கிட்டு தான் வி டூ. ஆனால் வி ஆல்வேஸ் ஹாவ் 2 to 3 பேக்கப்ஸ் எப்பவுமே நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா எதோட ஃபுல் லுக்காக வரும்ன்ற நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஃபீல்டில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அது எப்பவுமே ஒரு பேக்கப் எப்பவுமே இருக்கும். மேம் எனக்கு இந்த இடத்துல ஒன்று கேட்கணும். என்னன்னா, இப்போ ஒரு மூலிகை எடுக்க போற பெண்களை பத்தி ஒரு சீன் வரும். ஸோ வந்து ஃபுல்லா வந்து பனி நிறைஞ்ச ஒரு இடத்துல போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு பனி பிரதேசத்துல இந்த 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 அளவு இருக்கிற ட்ரெஸ்ஸால அவங்களால சர்வை பண்ண முடியுமா? இப்போதானே நம்ம வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும்னு யோசிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் அதில் இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு ஸ்னோ உல்ஃப் வச்ச மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபர்லே தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம குளிர் பிரதேசத்தில் இருந்தோன்னு சொல்லலாம். அப்போ அப்படி இருக்காங்கன்னா அப்போது அவங்க வந்து எல்லா வெதரையும் வித் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான பாடி டெம்பரேச்சர் தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா மூலிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ண அந்த கம்ப்ளீட் ஏரியாவில் எங்களுக்கு ஃபுல்லாக லெமன் கிராஸ் இருக்கும், ஃபுல்லாக தைல மரம் இருக்கும். ஸோ எங்களுக்கு உள்ளே போகும்போதே எங்களுக்கு அது ஒரு அந்த ஸ்மெல்லே எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்டான ஒரு ஃபீல் வரும். நம்ம இப்போ தான் மருந்து எடுத்துக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். அப்போ இட் இஸ் ஆல் நேச்சுரல் மெடிசன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு அதை தாங்குற மொத்த ஸ்ட்ரென்த்துமே அவங்களுக்கு அப்போ இருந்தது. ஸோ அதனால இதை வித்ஹோல்ட் பண்ண முடியுமான்னு இப்போ கூட நீங்கள் அண்டார்டிகா போய் பாருங்கள், அங்கே ரொம்ப வருஷமாக வாழ்கிறவங்களுக்கு அது குளிராகவே இருக்காது. இஃப் ஐ எம் நாட் ராங். இப்போ இக்லூலாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு அதான் அவங்க வித்ஹோல்ட் பண்ணுற ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும் நேச்சுரலாகவே. ஸோ நம்ம ஃபிலிமாக பார்க்கும்போது நம்ம இது மாதிரி போடுறோன்றப்போ இது வரும். பட் ஐ ஃபீல் இப்போ உங்கள் பாட்டி தாத்தாலாம் இருக்கும்போது அவங்க இப்போ இந்த இதுக்கு அவங்க மருந்து செட் ஆகாதுன்னா அவங்க கை வைத்தியம் அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஐ திங்க் தே கேன் மேனேஜ் இட் இன் அ வெரி குட் வே. நம்ம தான் இப்போ ரொம்ப மாடர்னாக அடாப்ட் ஆகிருக்குமே தவிர்த்து அவங்க தேர் ஸ்டில் தட் சேம் ஃபீல். மேம் இப்போ அந்த மூவில ஒரு பாட்டுலயுமே வந்து அந்த லாவா சீன் வரும். அண்ட் இன்னொன்னு வந்து கங்குவாவோட அந்த ஏரியால வந்து குடிசைகள் அப்படிங்கிறது வந்து அதோட ஃபினிஷிங்ங்கிறது வந்து இன்னும் அழகா அதெல்லாம் எப்படி? அதுக்கெல்லாம் பண்றதுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? எங்களுக்கு அந்த குடிசெல்லாம் அங்கேயே ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு அந்த குடிசெல்லாம் பண்ணி குடுத்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்திருக்காது. அவங்க அந்த பண்ண எல்லாமே வந்து மிலன் சார் இந்த ஒரு 3D கான்செப்ட்ன்றனால 3Dக்காக அந்த ஸ்கேலிங் எல்லாம் பண்ணி தான் நாங்க அத பண்ணோம். ஸோ எல்லா குடிசைக்குள்ளேயுமே வந்து எங்களுக்கு கேரவன்லாம் மேல போகாது. ஸோ எல்லா குடிசைக்குள்ளேயும் எங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயுமே வெளியே இல்ல அப்படின்லாம் இருக்காது. ஸோ அந்த வில்லேஜ் செட்டப் பண்ணுறதே இட் வாஸ் லைக் ஃபன். ஏன்னா ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நம்ம நடந்து போகும்போது அந்த வில்லேஜ்குள்ளே நம்மளும் இருக்கோன்றதே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த குடிசை எல்லாமே அங்கிருந்த பழங்குடிகளை எங்களுக்கு பண்ணி கொடுத்தது தான் அது எல்லாமே. அது அவங்க வாலண்டரியா வந்தாங்களா? இல்ல வந்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஏன்னா எங்களுக்கு அங்கே இருக்க மேனேஜர்ஸ் மூலியமாக தான் அவங்க மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணி இது அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்மளும் அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆனால் டைமுக்கு வருவாங்க, பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அது மழை பெஞ்சா கூட உள்ள ஒழுகாது. ஸோ அவ்வளோ அதை ப்ராப்பராக அவங்க அதை பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த வீடு எல்லாமே. ஸோ மேம் இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொஷின். இப்போ அந்த ஃபைனல் டே இருக்கும்ல ஷூட் எல்லாம் பேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த நிமிஷம் உங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு மேம்? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து எவ்ரி டைம் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபைனல் டே வந்து எனக்குலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஏன்னா திருப்பி இதே டீம் நம்ம பார்ப்போமா, இதே ஆள். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு மாதமே நம்ம யார் கூட ரொம்ப நம்ம மிங்கிள் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுற எவ்ரிடே இஸ் லைக் ஒன் ஹாப்பி டே. ஸோ ஒரு 2 இயர்ஸாக நம்ம வந்து அப்படியே ஒரு கனெக்டட் ஃபேமிலியாகவே ஆயிட்டாங்க. ஸோ இப்போ கூட ஈவன் when I go to the office, even if I see an assistant director or even anybody in the office, I think அவங்கள பார்த்தாலே ஒரு ஹாப்பி ஆகிடும் நமக்கு. ஸோ எனக்கு அந்த லாஸ்ட் டே வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. ஏன்னா திருப்பி இவங்களை நம்ம எப்போ பார்ப்போம், திருப்பி எப்படி ஒன்றா ஒர்க் பண்ணுவோன்றதுலாம் இட் வாஸ் தேர் ஆல்வேஸ். அண்ட் கண்டிப்பாக மிலன் சார் பற்றி பேசாமல் நேர்காணல் வந்து முழுமை பெறாதுன்னு நினைக்கிறேன். சார் தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹெட் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கணும். ஸோ அந்த பணியை வந்து அடுத்த ஒரு கட்டத்தில் முழுக்க நீங்களே எடுக்கிறப்போ அந்த நிமிஷங்கிறது எப்படி இருந்துச்சு மேம்? லைக் ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும்ல. மொத்தமாக நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டை நாம் கேரி ஆன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த அனுபவம். கன்ஃபியூஷன்ஸ் தாண்டி வந்து எனக்கு கமிட்மெண்ட் தான் மெயினாக இருந்தது. பிகாஸ் சார் ஆல்வேஸ் கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னா அது வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டைமில் சார் இல்லைன்னு வரும்போது வந்து சார் பேர் என்றைக்குமே கீழே
வரக்கூடாதுன்றதுக்காக ஐ செட் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் அதை வந்து பெரிய ஒரு இதாக they said ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கே ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு த ப்ரொடக்ஷன். அண்ட் மிலன் சாரோட அசிஸ்டன்ஸ் அவங்க இருந்தாங்க, அவங்க எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் இன்க்ளூடிங் எவ்ரி லேபர் ஹூ ஒர்க்ட், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், மோல்டர்ஸ். ஆக்சுவலி இந்த படத்தில் எங்களுக்கு நரிக்குறவர்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க ஆக்சசரிஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அவங்க இன்புட்ஸ், எனக்கு அவங்க ஹெல்ப் அட் எந்த பாயிண்ட்லையுமே வந்து எனக்கு வந்து அங்கே மிலன் சார் இல்லை அப்படின்னு எனக்கு அந்த ஒரு ஃபீல் அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. மேம் அடுத்து என்ன பண்ணலாம், வாங்க மேம் நாங்கள் இருக்கோம் மேம், பண்ணுங்க மேம். ஸோ தட் மோட்டிவேஷன் வாஸ் தேர் டில் தி எண்ட். உங்களால் முடியும் மேம், பண்ணுங்க வாங்க. ஸோ எனி டைம் அவங்க அந்த முகம் சுழிச்சோ இது ஏன் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே அவங்க எனக்கு காமிக்கல. மேபி அந்த ஒரு புஷ்லாம் கூட தான் ஐ வுட் சே இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன்றது ஐ ஷுட் ஆல்வேஸ் மென்ஷன். அண்ட் எவ்ரி ஒன் ஆன் த செட், ஈவன் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அவங்க வந்து எனக்கு டீ கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஹியர் நோ. ஓகே மேம், இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அசசரிஸ், காஸ்டியூம்ஸ் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்கள ஆக்ரோஷமாக காட்டுறதுக்கு அந்த வெப்பன்ஸ் தான். ஸோ அந்த வெப்பன்ஸுங்கிறப்போ அதோட அந்த தேர்வுகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் வந்து வச்சிருக்கிறது ஒரு வாள் மாதிரி ஒரு விஷயத்த காட்டுவோம். பட் உத்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் வந்து இருக்கிறது இன்னொரு வெப்பனாக இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க? என்ன மாதிரி வெப்பன்ஸை வந்து முழுக்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி? சூர்யா சாருக்கு பண்ணும்போது வந்து மிலன் சார் இருந்தார். அவர் ஸ்வோர்டில் பார்த்தீங்கன்னா கழுகோட அந்த விரல் அதுதான் அந்த கீழே அந்த ஹோல்டிங் வந்து ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு மேலே வந்து கழுகு 2 விரல் வச்சு அது மேலே தான் நமக்கு அந்த ஸ்வோர்டோட இது வரும். ஸோ அப்போ வந்து மெட்டலாக எதுவுமே இருக்கிறதுனால நம்ம பாறை ஒரு ராக்கோட அவுட்கம் தான் நம்ம அந்த ஃபினிஷ் எல்லாமே வெப்பன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ பாபி சாருக்கு வரும்போன்றப்போ வந்து அனிமல், அப்போ என்ன ஒரு ஹாரராக இருக்க முடியும், எல்லாமே ஃபுல்லாக போன்ஸ் தான் இருக்கும். இப்போது அவரோட எல்லா கிளான்ல இருக்க எல்லாருக்குமே வந்து போன்ஸ் பேஸ் பண்ணியே தான் நாங்கள் பண்ணியிருப்போம். அவரோட ஸ்டாஃப் வரைக்கும் சரி, இட்ஸ் லைக் மல்டிபிள் போன்ஸ் டுகெதர். ஸோ ஒரு ஹெட் இருக்கும், அதில் இந்த 2-3 ஹெட் இருக்கும், அல்லது ஒரு கொஞ்சம் அந்த ஒரு அனிமல், ஒரு ஆக்ரோஷமாக ஒரு அனிமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் அந்த மேமத்ஸ் இருக்கும் பெரிய லாங் டீத்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் அதை டிசைன் பண்ணியிருந்தோம். மேம் இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஹீரோ, வில்லன் அந்த ரோல்ஸை தாண்டி அவங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் காஸ்டியூம்ஸில் இருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ பாபி டியோலோட சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மக்களுமே எல்லாருமே ஃபேஸில் வந்து அந்த மாஸ்க் வச்சுருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணீங்க? இது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஒன்று பண்ணிட்டு அதை வந்து நம்ம வில் டேக் மல்டிபிள் காப்பீஸ், டை எடுத்துட்டோம்னா அதில் வி கேன் மேக் ஹவு மச் எவர் காப்பீஸ் வி வாண்ட். ஸோ எல்லாமே எப்படின்னு தெரிஞ்சு மோர் தென் 500 மேலே பண்ணியிருப்போம் நாங்கள். இப்போ சூர்யா சார் கிளான் எடுத்திங்கன்னா அவங்க வில்லேஜில் எல்லாருக்குமே அந்த மாஸ்க் இருக்கும், சூர்யா சார் மாஸ்க் மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். பாபி சார் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மாஸ்க் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் இட் வாஸ் லைக் நத்திங் இன் ஒரு 50-100ன்னு சொல்ல முடியும், எல்லாமே 500-600 கிட்ட தான் நாங்கள் அது ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு அது நீங்கள் பார்க்கும்போது சொல்கிறீங்களே இது இவங்க கிளான், ஸோ நமக்கு அந்த கிளான் டிஃபைன் ஆகணும்னா நம்ம அவ்வளோ குவான்டிட்டி பண்ணி தான் ஆகணும். மேம் இப்போ வந்து காஸ்டியூம், அசசரிஸ், அப்புறம் வந்து வெப்பன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எவ்வளோ பீரியட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? ஒர்க் போயிட்டே தான் இருந்தது. ஆக்சுவலி இட் வாஸ் லைக் நாங்கள் பிரேக்கில் இருக்கோம்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ கொடைக்கானல் பண்ணும்போதெல்லாம் கொடைக்கானல் நாங்கள் போய் வி கான் டூ. ஸோ நம்ம இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணியே வி வில் ஸ்டார்ட் லோடிங். ஸோ அப்படி தான் இருந்தது. லைக் ஒர்க் வாஸ் எவ்ரி டைம் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோர் எடுத்து ஃபுல்லாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே தான் இருந்தது. எப்படி ஒரு 60-70 பேர் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா குவான்டிட்டி வாஸ் மோர், கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, வெப்பன்ஸ் எதுவுமே வந்து ரிப்பீட்டே ஆகாது உங்களுக்கு. இப்போ ஒரு கிளானுக்கும் ஒரு வெப்பன்ஸ் இருக்கும். அந்த ஒரு வெப்பனும் வந்து 1-2 இருக்காது, அங்கே இருக்கிற அந்த மொத்த க்ரௌடுக்குமே தேவைப்படும். ஒரு ஈட்டி பண்ணுறோன்னா எப்படி ஒரு 500-600 ஈட்டி பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ஈட்டிக்கும் அதில் என்ன போன் இருக்கணுமா இல்லை என்ன பண்ணணுன்றது அது எல்லாமே ஒரு பீசஸ் போகும். ஸோ டான்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு போடுற அந்த ஹெட் கியர்ஸ், ஸோ இருக்கிற எல்லாருக்குமே அது எல்லாமே அந்த காஸ்டியூம் சூட் ஆனதுக்காக இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் ஒர்க் தான். ஏன்னா ஒரு காஸ்டியூம் ஒன்றுலே முடியாது. அந்த ஒரு செட்டு பண்ணோம்னா அந்த ஒரு செட்டில் எப்படியும் ஒரு 10 பீஸ் இருக்கும், அது மாதிரி எப்படியும் ஒரு 40 பீஸ் பண்ணணும், அப்போ தான் ஒரு காஸ்டியூம் ரெடி ஆகும். ஸோ லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைக் நாங்கள் பிரேக் பண்ணி பண்ணோம்லாம் இல்லை, ஒன்று முடியுமா அடுத்த வேலை ஆரம்பிச்சுட்டே தான், லைக் இட் வாஸ் ஆன் ப்ராசஸ்லேயே தான் இருந்தது அது. மேம் இப்போ இந்த படம் இப்போ திரையில வந்தாச்சு, உங்களுக்கு கிடைச்ச ரிவ்யூங்கிறது எப்படி இருந்துச்சு?
நிறைய பேர் வந்து ஏன்னா அந்த ஆர்ட்ட நீங்க காட்டின விதமா இருக்கட்டும், அந்த காஸ்டியூம்ஸ நீங்க காட்டினது விதமா இருக்கணும். அதுதான் வந்து எல்லாரையும் ரொம்ப படத்துக்குள்ள இழுத்துச்சுன்னே சொல்லலாம். பிரமிக்க வைக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும்ல. ஸோ நல்ல ஒரு யார்கிட்ட இருந்து ஒரு நல்ல நீங்க மறக்க முடியாத ஒரு வாழ்த்து யார்கிட்ட இருந்து பெற்றீங்க? நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் சிவா சார் தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா, அவர் இந்த மாரி ஒரு விஷயம் யோசிக்கலன்னா, நமக்கு யோசிக்கிறதுக்கான இடம் இருந்திருக்காது. தட் ஸ்பேஸ் இருந்திருக்காது. இப்ப அவர் இந்த மாரி ஒரு ட்ரைப் இருக்கணும். அவங்க இந்த மாரியான ஒரு இதுல இருக்கணும்னு அவங்க ஒரு கதை அவரு கிரியேட் பண்ணலன்னா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ, காஸ்டியூமோ எங்களுக்கு அங்க வேலை இல்ல. ஸோ ஹி ஹேட் தட் கன்டென்ட். அப்போ அது கிரியேட் பண்ணும்போது அவருக்கு என்ன தேவையோ நம்ம அதில் இன்னும் என்ஹான்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ அவருக்கு எனக்கு வந்து உதிரன் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும், இந்த மாதிரி மனசாட்சி இல்லாதவனா இருக்கணும், அவன் இந்த மாதிரி இருக்க அவர் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பார்ல. அப்போ கொடுப்ப நமக்கு வந்து யோசிக்க தோணும். அப்போ நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனால தான் அதை என்னெல்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணால் அதை சொல்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் வெளியே தெரியுன்றது. ஸோ என்ன பர்சனலாக கேட்டால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஷுட் தேங்க் சிவா சார் தான். ஏன்னா அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு லைன் யோசிக்கலைன்னா எங்க யாருக்குமே எங்களோட ஒர்க் அங்கே வெளிக்காட்டுறதுக்கான இடமே இருந்திருக்காது. ஸோ இப்போ அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களால் அதை கிரியேட் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது. அதை வச்சு லைக் ஒரு ஒன் லைன் நம்ம அதை பெருசாக கதையாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ ஐ ரியலி வாண்ட் சே தேங்க்ஸ் டு சிவா சார் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா பீட் வெற்றி சார் கேமரா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர், இப்போ எங்கள் எல்லாருமே எங்களோட 100% நாங்கள் கொடுக்குறோன்னா சார் கிரியேட் பண்ண அந்த ஸ்டோரினால தான் நாங்கள் அதை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் சார் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தானே நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நம்மளால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு சிவா சார் அண்ட் ஞானவேல் சார் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா அவங்க எண்ட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எங்களால் இந்த அவுட்கமும் கொடுத்துருக்க முடியாது. ஆமா. கங்குவா படத்துக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ விடாமுயற்சி படத்துலயும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம மீட் பண்ணி பேசுவோம். இவ்வளோ நேரம் கங்குவா படத்த பத்தியும், அதுக்கு பின்னாடி நீங்க ஒர்க் பண்ண விதமாகட்டும், அ உங்களுக்கு அங்க மறக்க முடியாத என்ன மாதிரியான நினைவுகள் வந்து நீங்க சேகரிச்சீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணதாகட்டும். மிக்க நன்றி.